என்னத்த இவங்க கொண்டு விட்டுட்டு வரலையோ? ஆமா மக்களே, இன்னும் காணல. நீ அம்மை ஃபோன் பண்ணி பேசினியாமா வந்த பிறகு? இல்லத்தே, மறந்தே போச்சு. அம்மா கிட்ட நான் பேசணும். ஃபோன் பண்ணி பேசிடுமாக்கா. நீ ஒருத்தி பேசினாதானே அவைகளுக்கு உண்டு. ஒரு 4-2 நேரமாவது பேசு. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் காலையில் எழும்பி சமைக்கிறதுலேருந்து ராத்திரி உறங்குறது வரை அம்மா கிட்ட பேசிட்டே இருக்குது ஃபோனில். நீ இங்கே வந்தால் உங்கள் அம்மா கிட்ட பேசுறதையே விட்டுறா. இங்கே எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஞாபகமே வர மாட்டேங்குது. இதை என் அம்மா கிட்ட சொன்னா கோவப்படுறாங்க. ஆமாம்மாக்கா, இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் தான் வரேன் இல்லையா? நீ ஃபோன் பண்ணி பேசு மக்களே. வாங்கக்கா. என்ன மாமியார மருமகளும் இருந்து ஒரே கதையா இருக்கு. சும்மா தாக்கா பேசிட்டு இருக்கோம். வாங்க உட்காருங்க. என்ன ராணி, டூருக்கெல்லாம் போயிட்டு வந்திய? இடம் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம இடத்த மாதிரியா இல்ல வித்தியாசமாட்டா? அங்க ஒரே குளிருக்கா. இடம் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. பாக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது, 1000 கண்ணு வேணக்கா. அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியாமா? நானும் வந்திருப்பேம்மா. இந்த வயசான நேரம் பத்தியா சளி கிளி பிடிச்சிட்டா சரியாவாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு ஒன்று பயந்துதான் வரல பத்துக்க. இடம் எல்லாம் அழகா இருந்துக்கா. என்ன குளிர் தான் தாங்க முடியல. சூப்பரா இருந்துச்சு. ஆனா வருஷத்துல ஒருக்கா இப்படி குடும்பத்தோட போயிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். இனி அடுத்தது எங்க, என்ன பிளானு? ஐயோ, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டே இவ்வளவு முதுகு வலியும் உடம்பு கஷ்டமாவும் இருக்கு. இனி என்ன அடுத்த இடத்துக்கா? அடுத்த இடத்துக்கா இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆவட்டு. சரி சரி ராணி. ஆமா, இது லட்சுமிய காணல. லட்சுமி அவ வீட்டுல இருப்பா. காலங்காத்திலேயே இங்க வந்து கதை விட வரா. ஊரு உலகத்துல எல்லாம் எல்லாரும் உங்க 2 பேரையும் பத்தி தாமா பேசிக்கிடியாவ. இருந்தா இப்படி ஒரு மாமியா மருமகளா இருக்கணும். நீ என்ன ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிக்கிடியாவ பாத்துருக்க. ஏன் உங்க வீட்டுல எல்லாம் உங்க மருமக கிட்ட பேச மாட்டாளா பாட்டி? ஐயே, நீ வேற மக்கா. அவ நான் முன்னாடி வந்து அவ பின்னாடி வாசலோடி வெளியே போவா. நான் பின்னாடி வாசல்ல உட்காந்துட்டு இருந்தா அவ என்ன கீழே இறங்கி வர மாட்டா. ஏன் ஏன் அப்படி என்னன்னு தெரியல பிள்ளை. பாரு, நீயும் மாமியார் இருந்து என்ன அழகா பேசிக்கிட்டு இருக்கிறிய. என்கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாளா பாத்துக்கிய. ஆமா, சொல்லணும்னு நினைச்சேன். இது வசந்தியா உமா எல்லாரையும் கூட்டிட்டு மாமியார் போறாவுமா? ஏன் எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லக்கா, எங்க கூட்டிட்டு போறாவ? வசந்தி உமாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்துட்டு போனாவ. ஆமாமா, இப்பதான் பாலம் வாங்கிட்டு போனதை பார்த்தேன். இப்ப வர வழியில மாமியார் முன்னாடி செல்வாவை கூட்டிக்கிட்டு போகுது. பேசிட்டு மெதுவா போகுது. பின்னாடியே வசந்தியும் உமாவும் பின்னாடியே போறாவமா. அதான் எதுவும் பிரச்சனையோ என்னமோ யாதோன்னு சொல்லி. பிரச்சனை இருந்தாதான் சேர்ந்து போனோம் அக்கா. ஒருவேளை சேர்ந்து சமைச்சிருப்பாவ, சேர்ந்து சாப்பிடுவாவ. மைனியார் வேற வந்திருக்கா இல்லையா, அதுக்குள்ள சேர்ந்து கூட்டிட்டு போயிருப்பாவ. வேற எதுமா இருக்கு தெரியல நமக்கு. ஓ அப்படியாம்மா, நான் உனக்கு எதுவும் தெரியுமோ எடுக்குமோன்னு தான் வந்தேன் பாத்துக்க. சரியாம்மா, பின்ன நான் போறேன். என்னம்மா? சரிக்கா சரி. என்னத்தே, நம்ம 2 ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கண்ணு வச்சுட்டு போகுது. ஆமா மக்கா, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சூடம் தான் கொளுத்தி வைக்கணும். சரி தே, அவங்க வரட்டும். அவங்க வந்த அப்புறமா சேர்ந்து சாப்பிட்றேன். கொஞ்சம் துணி எல்லாம் மிஷின்ல போட வேண்டியது இருக்கு. நான் போய் பாக்குறதே. சரி மக்களே, போ. நல்ல மருமோதான். என்னம்மா பேசணும்? நீ கூட்டிட்டு வந்து நீங்க உங்க பாட்டு இருக்கிறியா, அவ அவ்வளவு பாட்டு இருக்கா? என்ன சொல்லுங்க. ஆமா மக்களே, தங்கச்சிக்கு வீட்டுல ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா அடுத்த வாரத்துல உள்ள ஒரு நாளையும் கடை வாங்கி 8வது நாளா என் பிள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காவ. அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல மக்களே. எல்லாம் அம்மா கிட்ட தான் வந்து சொல்லி அழுதுகிட்டு இருப்பா பாத்துக்க. இப்ப நீங்க டூரு போயிருந்தீங்க இல்லையா, அந்த நேரம் அது பற்றிய பாடு என்ன கஷ்டமா இருக்கு மக்களே. பெத்த பிள்ளை இப்படி கஷ்டப்படும்னு சொல்லும் போது எந்த தாய்க்கு தான் மனசு வலிக்காம இருக்குன்னு சொல்ல. சரிம்மா, நீங்க சொல்றீங்க. இப்ப அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அதையும் சொல்லுங்க. செல்வா, ஈவினிங் நீ எத்தனை மணிக்கு ஃப்ரீ? வாங்கம்மா வாங்க, நீங்க 2 பேரும் வாங்க. இன்னைக்கு சாயங்காலம்னா ஒரு 5 மணிக்கு மேல ஃப்ரீ தானே? ஏன்னே 2 பேருமா ரேவதியை கூட்டிட்டு அவளை ரேவதியை வீட்டுல கொண்டு விட்டுக்கிட்டு அவங்க மாமியாருக்கு மருமகளுக்கு என்னதான் பிரச்சனை நீ கேட்டு சமாதானம் பேசி விட்டுட்டு வருவோம். எப்படி? சரிண்ணே, போலாம். ஒரு முடிவு வந்துட்டாவ. தொந்தரவை கொண்டு விட போறாவளக்கா. இரு, அவசரப்படாத. தொந்தரவு அதுக்கு சம்மதிக்கணும் இல்லையா? இப்ப பாரு, ஒரு கதையை கட்டுவா. என்ன நீ சொல்றத பார்த்தா நான் இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டம் மாதிரியா? அதனால கொண்டு விட வேண்டும் சொல்ற மாதிரியே இருக்கு. என்ன ரேவதி, அப்ப நீ வாழ்க்கை ஃபுல்லா இங்கே இருந்துடலான்னு நினைக்கியா? ஏன்
உனக்கு குடும்பம் குட்டியே இல்ல? நாங்க 2 பேரும் அண்ணன் தானே, இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு பேசி கொண்டு விடியும். சரிதான் மோனே, விடுறதெல்லாம் 2வது பட்சம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா? என்னம்மா யோசிக்கணும்? நீங்க உங்க மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பேசுறிய, அதை டக்குன்னு சொல்லுங்க. ஆமாமா, என்னன்னு சொல்லுங்க. ஆமா மக்களே, நம்ம வீடு வச்சிருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு 20 சென்ட் கிடக்கலையாமா, அதை ஏன் தங்கச்சி பேர்ல எழுதி கொடுக்க கூடாது? அதேயா? நான் அப்பவே சொன்னேன்லம்மா, அண்ணங்கள்ட்ட கேட்கண்டா, அண்ணங்க யோசிப்பாங்கன்னு. பாருங்க, பெரிய அண்ணனே யோசிக்கிறாங்க, அதை ஏன்னு கேக்குறாங்க. அதுக்குல்ல ரேவதி, இல்ல அந்த இடத்துல செல்வாவுக்கும் பங்கு உண்டு, அதான் அவன் சம்மதிப்பானான்னு தெரியல, அதான் யோசிக்கிறேன். மற்றபடி உனக்கு தரதுல நான் யோசிக்கல. அந்த இடத்தை என் பிள்ளைக்கு பேர்ல எழுதி கொடுத்தா, அவள் ஒரு வீடை வச்சு கொடுத்துட்டேன்னா அவ உண்டு, அவளுக்கு வேலை உண்டு, அவ அதிலே இருந்திருப்பா, வாழ்க்கை ஃபுல்லா என் கண்ணு முன்னாடியே இருப்பா மக்கா. அதனாலதான் சொன்னேன். கேட்டியா இழுவ, அதை எழுதி கொடுத்துக்கிட்டு வீடும் வச்சு கொடுக்கணுமா? மகாராணி வந்து உட்காருவாங்களாம். எக்கா இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது, பொங்கி எழுந்துதான் ஆகணும். 2 நிமிஷம் இரு பாப்போம். அப்பெல்லாம் மாசம் மாசம் இங்க அழுதுட்டு சண்டை போட்டுட்டா வர்றதுக்கு முடியாது, அவ அவளை பாட்டுக்கு இருப்பா. என்ன செல்வா, நீ என்ன சொல்லியா? வேற யாருக்கு அண்ணா கொடுக்க போறோம்? நம்ம தங்கச்சிக்கு தானே, என்ன விருப்பம்தான். அவளை நம்ம பக்கத்துல இருந்த மாதிரி ஆகும். எப்படின்னு? சரிம்மா. ரேவதி, நான் அப்பவே சொன்னேன்லம்மா, நீ வருத்தப்படாத, அண்ணனை சம்மதிப்பாவே எடுப்பாவனே. பத்தியா, அண்ணனை சம்மதிச்சிட்டானு. சரி மக்களே, அப்ப என்ன எழுதலாம்? நாளைக்கே கூட எழுதிடலாமா? தங்கச்சி நல்லா இருக்குன்னு அவ்வளவுதான். எழுதுவிய நல்லா எழுதுவிய. என்ன நீ என்ன பேசுறீங்க? இது எங்க அண்ணன்களுக்கு விட்ட நான் பேசிட்டு இருக்க இடத்துல நீங்க என்ன பேசுறீங்க? உங்க அண்ணன்கிட்ட நீ என்ன வேணாலும் பேச ரேவதி, நான் அதை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் இப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அமைதியாயிரு. ஆமா, நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும். உமா, என்னது, என்ன பழக்கம் நீ? வசந்தி, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இந்த விஷயத்துல நீ எதுலயும் தலையிடாத. ஐயோ, நான் எதுவும் உங்க விஷயத்துல தலையிடல. எப்படி அவ மாமியார டார்ச்சர் சொல்லிட்டு உங்க வீட்டு பக்கத்திலேயே இடமும் கொடுத்து வீடு நீங்க வச்சு கொடுப்பிய, நாங்க 2 பாத்துக்கிட்டு நிக்கணும். ஏன் மாமியாராலதான் எனக்கும் டார்ச்சரு. அப்ப என் அண்ணன் வீட்டு பக்கத்துல இடமும் வாங்கி அங்க போய் வீடு வைப்போமா? எப்படி சொல்லுங்க? என்ன டீ புரியாம முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா? நீங்க எல்லாம் உங்க தங்கச்சிக்கு ஈஸியா எல்லாமே பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா எங்க வீட்டு சைட்ல இருந்து யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. எங்களுக்கெல்லாம் மாமியார் டார்ச்சர் இல்லையா? எப்படி உமா, என்ன பேசிட்டு இருக்கா நீ? எங்க அம்மா என்ன உன்னை டார்ச்சர் பண்ணியவ? ஏன் உங்க தங்கச்சிக்கு என்ன அவங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சரா என்ன? சும்மா எதையும் அரை குறைய தெரிஞ்சுக்கிட்டு பேசாதுங்க. முதல்ல அங்க போய் பாருங்க, 2 சைடும் பேசுங்க, யாருக்கு பக்கம் நியாயம்னு விசாரிங்க, அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. அதானே, இங்க ஒரு சைடு மட்டும் கேட்டுக்கிட்டு எல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்துதான் எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு. என்னே, யோசிச்சு பார்த்தா இவங்க சொல்லியதும் கொஞ்சம் உண்மையா இருந்த மாதிரி தானே இருக்கு. என்ன செல்வா, உன் மைனி வாய திறந்த உடனே அவ்வளவு பக்கம் நிக்கிறியா நீ? அப்படி இல்லண்ணே. இப்ப தங்கச்சி அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டான்னு நினைச்சிடுங்க. நம்ம இங்க ஒரு வீடை வச்சு இடமும் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அவ மட்டுமா இங்க இருப்பா? நம்ம அச்சானே இங்க தானே வந்திருப்பாவ. ஆமா, வீடு வச்சு கொடுத்த அப்புறம் அவ அங்க இவ இங்கேயுமா இருப்பாவ, 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருப்பாவ. என்ன செல்வா, என்ன பேசிய நீ? இருங்க அம்மா, அப்ப அவங்க வீட்டு சைடுல உள்ளது என்ன நினைப்பாவ? அப்படியே மூளை கெட்டி கொடுத்துக்கிட்டு என் மோனையே இழுத்துக்கிட்டு அங்கேயே போயிட்டா அவ தாய் வீட்டுக்கு நீ சொல்லதானே செய்வாவ. ஆமா செல்வா, நீ சொல்றது கரெக்டு தான். இப்போ நம்ம வீட்லயும் ஏதாவது பிரச்சனை, நீ நம்ம என்ன உமா வீட்டு சைட்ல ஒரு இடமா வாங்கி நாங்க போயிட்டோன்னா என்ன சொல்லுவாவ? அம்மையே சொல்லுவாவ, என் மோனை இழுத்துக்கிட்டு தலை கேட்டுட்டே போயிட்டான்னு சொல்லுவாவள மாட்டாவளான்னா? கரெக்டு தான், சொல்லதான் செய்வாவ. அப்பாடா, இன்னைக்குதான் என் வீட்டுக்காரன் கொஞ்சம் புத்தியோட பேசியாக்கா. ஆமாண்ணா செல்வா, சூப்பரா பேசியா. அதனால என்னன்னா, இன்னைக்கு நம்ம சாயங்காலம் போய் ரேவதிக்கு வீட்டுல பேசியே பாப்போம். அதுக்கு ஒத்து வரலாம், அடுத்த முடிவை பாக்கலாம். சரிதான், நீ சொல்றது கரெக்டு தான். என்ன மோனே, செல்வாவை இப்படி பேசிக்கிட்டு இருக்க எதுவும் புரியாம? ஏமா, செல்வா பேசியதுல ஒரு நியாயம் இருக்கத நம்ம செய்யுது. சாயங்காலம் ரேவதிகா வீட்டுல போய் மாமியாரை பார்த்து பேசியோம் நாங்க 2 பேரும். பேசிட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம். சரியாமா? சரிம்மா. சரிம்மா, எனக்கு நீ வேலையை கிளம்பணும், நான் வாரேன். உமா வாயா, வந்து அந்த டவல் ஒண்ணு எடுத்தாயா? வாங்குங்க வாங்க, டவல் மட்டுமா? டவல், சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாம் எடுத்து தரேங்க, வாங்க. இழுவ, இவன் என்ன தனியா விட்டுட்டு போறா? இழுவ, அழகா அவனும் சம்மதிச்சிருப்பானுவ. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை போட்டு உடைச்ச கதையாலே ஆயிப்போச்சு.
இவ்வளவு கிட்டாச்சு பேசுனதே முதல் தப்புமே. இட்டி அவள்கிட்டாச்சு பேசலனாலும் பரவாயில்ல, ஆட்டத்துக்கு தான் வருவாளுவ. சரி விடு, இன்னைக்கு எப்படி உன் மாமியாட்ட பேச போறான்னு இல்லையா, பேசி பார்த்துட்டு சாயங்காலம் என் வழிக்கு வருவான்னு விடு. எனக்கு எதிரி உன் 2 மருமகளும் தானம்மா. அவ்வளவு உனக்கு மட்டும் இல்ல மக்கா, இன்னில இருந்து எனக்கு அவ்வளவு எதிரி தான். பாரு, பொறுத்திருந்து பாரு, இனிதான் மாமியாரோட ஆட்டம் ஆரம்பம். பாக்கலாம் பாக்கலாம் என்னதான் பண்ண போறான்னு. நிஜமா சொல்லி இனி அவ்வளவு ஒவ்வொரு நாளும் யோசிப்பாளோ பாரு. சரி பாக்கலாம். ஆத்தியா இழுவ கலவிக்கு எவ்வளவு தூரம் ஒரு அகங்காரம் இருந்துச்சுன்னா எப்படி கேட்டுட்ட பாரு. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் தானேக்கா, சொத்துக்காக தான் ரொம்ப பாசம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கவனி. அவளும் சொத்துக்காக தானே. அண்ணா என்ன அங்க விட்டுட்டாவ திட்டாவ எடுத்துட்டாவனி வாரா. வரட்டு வரட்டு, அதான் இன்னைக்கு அண்ணன் மாதிரி சொல்லியான்னு இல்லையா, சாயங்காலம் வச்சு சேர்த்து வைக்கோ நீ போட்டு. அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்கே அவ யோசிக்கணும். சரி லாஸ்ட் என்னதான் முடிவாச்சுக்கா? என்ன அழகா ஐஸ் வைக்கணும் தெரியுமா? எப்பா நானும் உமாலும் மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்க சின்ன பொண்ணு. கண்டிப்பா என் வீட்டுல உள்ள கோம்பேனும் உமா வீட்டுல உள்ள கோம்பேனும் சேர்ந்து சொத்தை எழுதியே கொடுத்துருப்பானுவேன். அப்படியா? நீங்க 2 என்ன பேசுனீங்க? நாங்களா சம்மதிக்கவே மாட்டோம்னா முடியவே முடியாது. உங்க தங்கச்சிக்கு அப்படி இடம் கொடுத்து அவ வீடு வச்சு இங்க வந்து இருந்தானா, நாங்களும் எங்க வீட்டு பக்கத்திலேயே எங்க அம்மா கூட அங்க போயே இருக்கோன்னு சொன்னோம். அப்படியாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, செல்வாவே இவியெல்லாம் ஈஸியா ஏமாத்திரலாம் பாத்துக்க. போ தங்கச்சின்னு சொல்லிட்டா போதும், 2 பேரும் வாய பழந்துகிட்டு என்னத்தையும் கொடுத்துருவானு மாதிரி நிக்கியானுவ. என்ன இன்ன பேர சாயங்காலம் ரேவதிய வீட்டுக்கு எல்லாரும் போறிய? அப்படிதான் சொல்லிக்கிட்டு அண்ணன் மாதிரி 2 வேலை பேருக்கு நாங்க வந்து சொத்துல அப்படிலாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா, உடனே ரேவதி ரோசத்துல கிளம்பி போயிட்டாளா? ஆமா, அவ போகும்போது உங்க மாமியார் ஒன்னும் சொல்லலையாக்கா? என் மாமியாரா மூஞ்சி அரிசி போட்டா போதும் உடனே வெந்து கிடைக்கும் சின்ன பொண்ணு, அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு போகுது. எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் பாட்டு வந்தேன். ஆமா சின்ன பொண்ணு, மோளுக்கு குடுக்கணும், மோவா நல்லா இருக்கணும், மோளை மட்டும் மோளை மட்டும் மத்தியே யோசிச்சுட்டு இருக்கு. சரி எப்படி சாயங்காலம் நீங்களும் போறீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, இவனுக்கு 2 கூட நாங்களாம் போவதான் செய்யணும். இல்லனா அங்க போயிட்டு அவ எதையாவது குழப்பி விடுவா, இவனு 2 தங்கச்சியார கையோடையே கூட்டு வந்துருவானுவ. ஆமா சின்ன பொண்ணு, இந்த வாட்டி விடவே கூடாதுன்னு நினைச்சிருக்கும் பத்துக்க. இவளை கொண்டு அங்க என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு கேட்டு பேசி எடுத்து விட்டுக்கிட்டு தான் வருவேன். இப்ப உங்க மாமியார் எங்கக்கா போச்சு? ரேவதிய கூட கிளம்பி போயிட்டா எப்படி? அதெல்லாம் போகல, ரோசத்துல மூஞ்ச தூக்கிக்கிட்டு வெளியே தான் போச்சு. எங்கேயாவது 4-5 கலவிகள்ட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடி வரேன். ஹாய் லட்சு, என்ன இந்த பக்கம்? மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க பறிஞ்சிட்ட பொண்ணு, நீங்க என்ன ஒரே மீட்டிங்கா இருக்கு? ஆமாக்கா, சும்மா இருந்து பேசிட்டு இருக்கோம். என்ன வசந்தி, நீங்க 2 பேரும் மாமியார்ட்ட சண்டையா போட்டிய? உன் மாமியாரு ஒரு மாதிரி போறாவ. ஒரு மாதிரி போறாவளா? எங்க போறாவளோ? ஏன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சா எடுத்துச்சா எப்படி? என்கிட்ட ஒன்னும் சொல்லலம்மா, ஒரு மாதிரி சோகமா அழுதுட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். சண்டை கிட்ட ஏதாவது போட்டிய? சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஒரு சொத்து பிரச்சனை தான், அதுக்கே இந்த நிலை நிக்கியாவ. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாமியாருக்கு ஒரு வாய் தண்ணி எல்லாம் கொடுத்து பாத்துட வேண்டியதானம்மா. வயசான காலத்துல அதுல ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறிய? இங்க பாருங்க, பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காதுங்கன்னா ஐயோ ஒரு மாதிரி போறாவலாம், நான் தண்ணி கொடுக்க பார்த்தாவலாம். ஏய் அம்மா, நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்? உன் மாமியார் ஒரு மாதிரி போகுது, ஒழுங்காவில பாத்துடுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாயி போச்சா? ஒரு மாதிரி அடிச்ச வர மாதிரி வாரா. பக்கத்து வீட்டுக்காரி என்கிட்டே இந்த நிலை நிக்கியா, வீட்டுல இருக்க மாமியார்கிட்ட எந்த நிலை நிப்பா? இப்பதான் புரியுது அந்த பொம்பளைக்கு நிலைமை. ஏக்கா தேவையில்லாம ஏதாவது பேசி எடுத்துட்டு வாங்கிட்டு போயிடாதுங்கன்னா நம்ம போக்குல வழி போனோம். சின்ன பொண்ணு, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் பாத்துக்க. என் போக்குல போனேன்ட்ட எங்க போறியா தொங்க போறியா நீதான் கேட்டா. எக்கா, நான் கேட்டதா ஒரு குற்றமாயி போச்சு. வசந்தி அக்கா விடுங்க, அவிய என்னன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்காவ. தெரியானா தெரியாதுன்னு நின்னுட்டு போன சின்ன பொண்ணு, ஏதோ தெரிஞ்ச மாதிரி என் வீட்டு விஷயத்துலவே தலையிட்டு இருக்காவ. நானே இங்க ஆத்திரத்துல இருக்கேன். ஆத்திரத்துல அடிக்கலாம், ஆத்திரத்துல அடிக்கலாம், முட்டச்சத்துல போய் முட்டுன சும்மா இருந்துகிட்டு. ஒரு மாமியார ஒழுங்கா பாக்க துப்பு இல்ல, இவ எல்லாம் பியாசியா பியாச்சு. நம்ம போக்குல போனாலும் பிரச்சனை நம்மள தேடினே வந்துட்டு இருக்கு. லூசு பொம்பளை என்னத்தெல்லாம் பேசிக்கிட்டு போறா பாரு. விடுங்க, நீங்க ஏன் இங்க உள்ள கோவத்தை அவிய மேல காட்டுறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். ஊருக்கு போன நாள்ல இருந்தே லட்சுமியை கொஞ்சம் பாத்துக்கிட்டு தான் வரேன். உமா ஓவரா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கு பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி இடக்க மடக்கா. யோ விடுங்க அக்கா,
நம்ம வீட்டுல பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனையால நீங்க ஓவரா கோவப்படுறீங்க. நீங்க அதனாலதான் கோவப்படுறீன்னு உங்களுக்கு தெரியல. விடுங்க, விட்டு தள்ளுங்க. விடுங்க நாலு முடி. என்ன பண்ணனே தெரியல சின்ன பொண்ணு. ஒரே டென்ஷனா இருக்கு. அதான் யார்கிட்டயாவது கோவத்தை காட்டிட்டு இருக்கேன். சரி சரி, கோவத்தெல்லாம் அடக்கி வைங்க. சாயங்காலம் ரேவதிய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குல்ல, அங்க போய் காட்டலாம் கோவத்தை. இப்ப அமைதியா இருங்க. ஆமாடா இழுவ, அதுவும் கரெக்டு தான். பாத்திமாவை வீட்டுல அணக்கம் இல்ல. மீன் வாங்க போனாலும் என்னமோ தெரியல. நீங்க ஏதாவது பாத்தீங்களாக்கா? ஆஹா, நானும் அவளை பார்க்கலம்மா. காலையில ஒரு நேக்கா பிள்ளை வந்து அழுதுஞ்சிட்டு அங்கே இங்கே கொண்டு திரிஞ்சிட்டு இருந்தா. அந்த நேரம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. ஒருவேளை தாய் வீட்டுக்கு தான் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. புஷ்பால விடம் புட்டியா கிடக்கு. புஷ்பா சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உறங்கிட்டு வருவேன்னு தான் சொன்னா. உறங்கிட்டு காணும். பிள்ளைனை ஸ்கூலுக்கு விடல இல்லையா? ஓஹோ, நானும் டூருக்கு போனது அவ்வளவு டயர்டா இவ்வளவுக்கு. செப்பா. இனி இன்னைக்கு சாயங்காலம் தானே கதை கதையா அழப்பாவ. நாங்க அங்க போனோம், இங்க போனோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், இதை சாப்பிட்டோம், அதை வாங்கினோம், எடுத்தோம், வந்தோம், போனோம்னு சொல்லிட்டு அழாந்து தள்ளுவாளும் இல்லையா? இவையெல்லாம் சும்மா இருக்கும்போது கூட நமக்கு தோண மாட்டேங்குது. இவையெல்லாம் வந்து அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லும் போதுதாக்கா எனக்கே தோணுது நம்மளும் போயிருக்கலாமோனி. நம்மளும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தட்டு வெளியே போகலாம். அவைய டூரோலுக்கு போறவங்களும் நம்ம புனித யாத்திரை போவோம். சரிக்கா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்ப நீங்க, நான், என் தங்கச்சியும் கூப்பிடியேன், வசந்திக மாமியாரையும் கூப்பிடியேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புனித யாத்திரை மாதிரி போமாக்கா? கண்டிப்பா. அப்ப போவோம். என்ன என் மருமுவா அவளுக்கு அம்மைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே என்கிட்ட மாச கணக்கா இருந்து பீத்திக்கிட்டு இருப்பா. பாத்துக்க, நான் அங்க போனேன் எடுத்தேனே. நம்மளும் அப்ப போமா? கண்டிப்பா நம்மளும் போவோம். வசந்திக மாமியார வெளியே வர விடட்டு பாத்துட்டு கேப்போனாக்கா. 100 ஆயுசு என்ன வருது அந்த பொம்பளைய என்ன நிலை நிக்காப்பா. ஆம்பளைய கூட அமைதியா போவோம். சாடியில வரல சாடி. என்ன கிளவி வரும்போதே மூஞ்சி சரியில்லாம இருக்கு. என்னக்கா ஒரு மாதிரி வரைய? ஏன் உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா எப்படிக்கா? சொல்லுங்களா. என்னத்தமா சொல்லதுக்கு? செப்பா, நீங்க எல்லாம் உங்க மருமகளை பத்தி எல்லாம் என்கிட்ட எத்தனை வாட்டி குறை சொல்லிருப்பிய. நான் என் வீட்டுல உள்ளவளோட ஒரு நாள் குறை சொல்லிருப்பேன். நான் சொல்ல. ஆமாக்கா, நீங்க உங்க மருமகளெல்லாம் ஒரு நாள் கூட குறை சொன்னதே கிடையாது. நாங்க சொன்னா கூட நீங்க சொல்லுவிய, என் மருமோ அப்படி கிடையாது, இல்ல எடுப்பானே. ஏன்க்கா? என்னக்கா என்னாச்சு? என்ன ஆகணும்? என்னதான் வீட்டுல இருந்து அனுப்பாத குறமா? எப்பா என்ன நிலை நிக்காத. ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாதுமா. எப்பப்பாப்பா. என்னக்கா அப்படி என்னதான் ஆச்சு? என் மொவ இருக்காலே மூத்தவ ரேவதி, அவளுக்கு மாமியார் ஒரே கொடுமைமா. அந்த பிள்ளைங்க எத்தனை நாள் தான் அங்க சகிச்சுட்டு இருக்கோன்னு சொல்ல. யாரு? நம்ம ரேவதிக மாமியாரா? நம்பவே முடியல. ஆமா, அவதான், அவளே தான். என் பிள்ளைய படுத்தாத பாடு கிடையாது, பயங்காத வேலை கிடையாது. என் பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து இங்க அவ்வளவு நாளைக்கு இருந்திருக்காமா. ஆமா, இப்ப என்ன ஆச்சுக்கா? நீங்க ஏக்கா வருத்தப்படுறீங்க? அதனாலதாம்மா நான் என் இடத்துல ஒரு 20 சென்ட் இடம் கிடக்குல்ல, தங்கச்சிக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு சொன்னேன். என் 3 சம்மதம். வீட்டுல 2 நீலாம்பரி இருக்காள் இல்லையா? யாரு? உங்க 2 மருமகளுமா? ஆமா, அவ்வளோ 2 பேரும் தான். எப்பா என்ன நிலை நின்னுட்டாலும் அம்மா. சொத்தை கொடுக்க கூடாது, அவங்க வீடு வைக்க கூடாது, அப்படி வச்சா நாங்க எங்க அம்மையை விட்டு போயிடுவோம் எடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு ஒரே சண்டை. ஐயே அப்படியாக்கா? ச்சே, அந்த பிள்ளை வேற எங்க போவோம்? அம்மனி உங்ககிட்ட தானே வரும், அண்ணனி இங்க தானே வரும், அண்ணின்னு இங்க தானேக்கா வரும். இவ்வளோ ஏன் எப்படி சொன்னாலுவ? இவ்வளவு போட்ட சண்டையில என் பிள்ளை அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஐயா அப்படியா? இப்ப எப்படி சொத்து குடுக்கறீங்களா? எப்படி எங்க கொடுக்க முடியும்? அதான் என் வீட்டுக்காரன் இருக்கும் போதே என் மோனல வரை எழுதிட்டா. இப்ப நான் என்ன உன்னோட தானே கெஞ்ச வேண்டியதா இருக்குமா? உமா கிட்ட பேசி பார்க்க கூடாதா? உமா கொஞ்சம் சொல்றதெல்லாம் கேப்பா இல்லையா? வசந்தி தான் வெட்டுக்கு நிப்பா. உமா கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானக்கா? உமா பெரிய உமா வசந்தியாவது மனசுல பட்டதை படக்குன்னு சொல்லிடுவா. உமா அப்படி கிடையாது, மனசுக்குள்ள வச்சு சொல்லுவா, விஷமாகும். ஆமா அப்படிதான். என்னத்த பண்ண? என் பிள்ளை வேற இப்ப கோவத்துல கோச்சுக்கிட்டு போயிட்டா. ஏன் தான் இப்படி நிக்கானோட தெரியல. சரிக்கா விடுங்க, வருத்தப்படாதீங்க.
வருத்தப்படாம இருக்க முடியலம்மா, பிள்ளைபடிய படி கஷ்டத்தை பார்த்து. எல்லாம் சரியாவக்கா, விடுங்க. ஆமாக்கா, வருத்தப்படாங்க, எல்லாம் சரியாவும். இனியே நான் இவ்வளவு இதுக்கு மேல சும்மா விடாதா இல்லம்மா. பாத்துடுங்கக்கா, பாத்துக்கிடுங்க. ஏன் இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி இப்படி மூஞ்ச தூக்கிட்டு வந்து நிக்கியா? அதுவே யாரும் ஒண்ணும் இல்லைங்க. மரமுவா இங்க இருந்து போய் ஒரு வாரம் ஆயாச்சு, இன்னும் வர மாட்டேங்களே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலானா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள அவளை போவான்னு சொன்னோம், அவ இஷ்டத்துக்கு அவ கிளம்பி போனா. அத மாதிரி அவளுக்கு என்னைக்கு வர தோணுதோ அன்னைக்கு வருவா. நீ கவலையை விட்டுட்டு சும்மா இரு. இல்லைங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாவ. ஒரே ஒரு மரமூளை வச்சு பார்க்க முடியல, இவெல்லாம் ஒரு மனசியான்னு சொல்லியாவ. அவிய சொல்லியாவ இவிய சொல்லியாவன்னு சொல்லிட்டு நீ எதையும் மனசுக்குள்ள போட்டு ஏத்திக்காத, புரியுதா? நம்ம வீட்டு கதை என்னன்னு நமக்கு தெரியும். இதை அடுத்த வீட்டுலாம் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ முதல்ல ஸ்ட்ராங் ஆயிரு, புரியுதா? புரியுதுங்க, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் யோசிக்கும் போது பயமா இருக்குங்க. பேசியே சாகடிச்சிருவாங்களோன்னு தோணுது. நீ சும்மா இரு. நீ அதை இதையும் பேசிட்டு இருக்காத. நான் தோட்டத்தூர ஒன்று போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வீட்டில் தனியா இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு. தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கா? டிவி இருக்கு, டிவியை பார்த்துட்டு இரு. வேற என்னத்த பண்றது? நான் வேணா ரேவதிக்கு அம்மைக்கு வீட்டுக்கு ஒரு டைம் போய் ரேவதியை போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வரட்டாங்க. ஏன் நீ ஏன் அவசரப்படியா? இல்லைங்க, நம்ம பையன் வேற வெளிநாட்டில் இருக்கான். அவனுக்கு மனசு ஒரு மாதிரி தானே இருக்கான். அம்மா நம்ம பொண்டாட்டிய பேசி பேசியே மாமியார் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டான்னு தானே அவனுக்கும் தோணும். நம்ம பையனுக்கு நம்மளை பத்தியும் தெரியும், மருமகளை பத்தியும் தெரியும். அதனால நீ எதுவுமே யோசிச்சு போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்காத. அவ வருவா. இல்ல, சாயங்காலம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? எப்படி? சரி, சாயங்காலம் அப்ப நானும் வாரேன். 2 பேருமா போய் பேசி மருமகளை கூட்டிட்டு வரும், போதுமா? சரிங்க. அதான் வரேன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்பவாது ஒரு வாட்டி சிரிக்கலாமே. சரிங்க. சரி, அப்புறம் நான் கிளம்பி போயிட்டு வரேனா? சரிங்க. எப்பா, அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாவ. தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோன்னா முதல் வேலையை மருமகளுக்கு வீட்டுக்கு போய் கூப்பிடணும். ஆண்டி, ஆண்டி, மருமோத வந்துட்ட போல இருக்கே. என்ன வரேம்மா? ஹாய் ஆண்டி. என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? நாங்க யாருன்னு தெரியலையா? ஐயே, உங்களை தெரியாம இருக்குமாமா? ரேவதிக மைனியாருவ தானே. வாங்கம்மா வாங்க. என் மருமம் வந்திருக்காளா? ஆமா ஆமா, பின்னாடி அண்ணன் அருள் கூட வரா. இப்ப வருவா. வாங்கம்மா, நானே இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி வரலான்னு தான் நினைச்சேன். வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி, அவங்க வரட்டும். எப்படி இருக்கிறீங்க? வாங்க வாங்க, நல்லா இருக்கப்பா. வாங்க வாங்க. பாத்தியலக்கா, இப்ப கூட தங்கச்சியார நடுவுல விட்டு 2 அண்ணன் நடுறோம் பாடி கார்டு மாதிரிலே நிக்கிறானுவ. நீ சும்மா இருளுவ. பாடி கார்டோ காட் பாடியோ எதுவா இருந்தா என்ன, எப்படியாவது இவளை நீங்க விட்டுட்டு தான் போகணும். அதுக்கு தானே கூடவே வந்திருக்கோம். விடுவோமா நம்ம? மருமோள எப்படிமா இருக்கா? என்னம்மா போய் ஒரு வாரம் ஆயிட்டு. என் அண்ணா அண்ணியெல்லாம் வந்திருக்காங்க. நீ அவங்க முன்னாடி வச்சு எங்க மேல ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரிலாம் நீங்க பேச வேண்டாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ரேவதி, கொஞ்ச நேரம் இரு. ரேவதி, சும்மா இரு. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க 2 பேரும் உட்காருங்கம்மா. பரவாயில்ல ஆண்டி, நாங்க நிக்கிறோம், நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். பேசுவோம்ப்பா, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, என்ன வேணும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? மருமல, வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்க. வப்போ, பாத்துக்கிட்டே நிக்காத, எல்லாமே எடுத்துக்கிட்டு வப்போ. இங்க என்னதான் பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல, பாத்துக்கிடுங்க. அடிக்கடி தங்கச்சி இங்க பிரச்சனைன்னு அங்க வந்துட்டு இருக்கா. அங்க வந்துட்டு அவ இருக்கிறதால வீட்டுல அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. போன இடத்துல அவ நல்லாதான் வாழலையோ எடுக்கலையோன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காவ. அவளுக்கு உங்களுக்கு எதனால பிரச்சனை வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்களாம் வந்ததுல இருந்து நீங்க எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, எடுக்கிறீங்க. என்னதான் இந்த வீட்டுல பிரச்சனை? இத நீ உங்க தங்கச்சிட்டே கேட்டுக்கலாமேப்பா. அவளும் சில காரணங்களை சொல்றா. அதான் 2 சைடும் பேசி ஒரு முடிவு, நல்ல முடிவா எடுப்போம்னு நாங்களே இங்க வந்தோம். இல்லவ, டீ காஃபி ஏதாவது தந்தா எப்படியே ரேவதி தான் போய் போடுவா. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கேட்கறேன்னா எத்தனை நாள் நம்மகிட்ட வாங்கி குடிச்சிருப்பா. சரிக்கா. ஷூ,
என்ன செல்வா சுச்சு உச்சுன்னு சொல்லியா? ஷூவை கலட்டாம போட்டுட்டு வந்திருக்காங்க போல, அதான் ஷூ ஷூன்னு சொல்லியாவ. நானும் போட்டுட்டு வந்துட்டேன்க்கா, அதை தான் காட்டி தரவன்னு நினைக்கேன். ஷூமா? வாங்க 2 பேரும் போய் ஷூவை கலட்டிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொன்னேன். ஓ ஓ ஓ, அந்த ஷூவா? இங்க நடக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியேன்ப்பா. என் மேல தப்பு இருந்ததுன்னா நீங்களே டைரக்டா சொல்லிருங்க. காலையில 9 மணி வரை கிடந்து உறங்கிய 9 மணி ஆச்சே, நான் எழும்புறது ஒரு குற்றமா சொல்லு? அதை கூட விடு. அவளுக்கு பிடிக்குமேனி ஆசை ஆசையா சமைச்சு வைப்பேன். சமைச்சு வச்சுட்டு எழுப்புறேன் மத்தியா, ஏன் என்ன தூக்கத்துலேருந்து எழுப்புனான்னு கேட்டு சண்டை போடியா? நான் அவளை எழுப்பி வேலையா செய்ய சொன்னேன். எழும்பி சாப்பிட்டுட்டு நீ படு, அது சொன்னது ஒரு குற்றமாகி போச்சு. பக்கத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கியா, என் மாமியார் கொடுமைப்படுத்தியா, அப்படி பண்ணியா இப்படி பண்ணியான்னு. என்னப்பா இது, என்ன பியாச்சு சொல்லலாம்? ஆமா ஆமா, அது கண்டிப்பா தப்புதான். என்ன ரேவதி அண்ணி, குடிச்சக்கு ஒரு தண்ணி கூட தரல, இதுல வேற அண்ணியா? என்னண்ணா இழுவ, வந்ததுலேருந்து ஒரே கவுண்டரா கொடுத்துட்டு இருக்கிய. இவளை எப்படி விட்டுட்டு வருவாங்களா எப்படி? போக போக தெரியும். இவன் ஒருத்தன் ஷூ செருப்புனி. உங்க தங்கச்சி முன்னாடி தானப்பா வச்சு சொல்லி நீயே கேளாம். நான் என்ன கொடுமைப்படுத்திட்டேன் அவள்கிட்டே கேளாம். என்ன ரேவதி, இதுக்கு நீ என்ன பதில் சொல்லியா? உங்க அத்தை சொல்றதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு, கேக்குறதுக்கு நியாயமாவும் இருக்கு. இதெல்லாம் தப்புனியா நீ வீட்டுக்கு வரா? என்னன்னே என்ன கூட்டிட்டு வந்து நீயே அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்த பாக்குற? அசிங்கப்படுத்துறாவளா? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? நீ அவங்க கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டுட்டு ஒற்றுமையா வாழக்கூடிய வழியை பாரு, புரியுதா? ஆமா ரேவதி, செல்வா சொல்றது கரெக்டு தான், புரியுதா? அப்பாடா, விட்டுட்டு தான் வருவாக்கா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அதுவும் இல்லாம பியூட்டி பார்லருக்கு நீ போயிட்டு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ கொடுத்து நல்லா இருந்த முடிய சுருட்டி பறக்கி முன்னாடி வெட்டி எடுத்து நாசாக்குனப்பா. நான் அப்பவே சொன்னேன், அதெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணாதேன்னு. அதுக்கு என்கிட்ட சொல்லியா, என் வீட்டுக்காரன் சம்பாதிக்க நான் முடி வெட்டுறேன் உங்ககிட்ட கேட்டுட்டான்னு சொன்னான். சரி நீ எந்த ஆக்கலையும் போனேன்னா அதுக்கும் ஒன்றும் சொல்லலப்பா. இப்போ என்ன, முடி வெட்டுறது முன்னாடி வருதுன்னு அடிக்கடி கையை வச்சு இப்படி வச்சு வச்சு விட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரையே உன் மருமகளுக்கு மண்டையில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்காவ. ஐயோ எக்கா, ஒரே சிரிப்பா வருது. வந்துருங்க, முறைக்கேன்னு. வசந்தி, எங்க சாரிங்க. எங்க உமா, அங்க என்ன நீ? சாரிங்க, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இப்படி பண்ணாதேன்னு சொல்லியது ஒரு குற்றமாயி போச்சுப்பா. ரேவதி, பேசின வரைக்கும் உன் மேலதான் ரேவதி தப்பா தெரியுது. நீ தான் இந்த வீட்டுல கூட பொறுமையா ஒத்து போகணும், புரியுதா? என்னன்னா 2 பேரும் விளையாடவா செய்றீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் சொத்து கேட்டுட்டேனே, 2 பேரும் பிளான் பண்ணி உங்க ஒய்ஃபோட பேச்சை கேட்டுட்டு இங்க வந்து என்ன விட்டுட்டா போறீங்க? ரேவதி, முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. உன்னை எங்கேயும் விட்டுட்டு போகல, வா புருஷன் வீட்டுலதான் விட்டுட்டு போறோம், புரியுதா? ஒழுங்கா இருந்து பேசி வாழ வேண்டிய வழியை பாரு. அப்பாடா ரேவதி, சரி இருமா, அப்ப நாங்க வரட்டா? என்ன நீ ஜெயிச்சுட்டோங்கிற திமிர காட்டுறீங்களாக்கா? ஆமா, உன்ன உன் மாமியார் வீட்டுல கொண்டு விட்டுட்டோம் இல்லையா, அதுவே பெரிய சாதனை தானே ரேவதி. நாங்க வாரோம். இனிமேல் இந்த வீட்டுல இருந்து உன் மேல எந்த கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க ரேவதி. வாசல் வா. என்ன என்ன அண்ணா, எப்பா எப்படியோ என்ன பாடுபட்டோ ஒரு வழியா என் மருமோ வந்துட்டாப்பா. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பப்பா, நேத்தைக்கு சீரியலை பார்த்தியலா எப்படியாக்கா? ஆமாம்மா பார்க்கலாம். நீ போய் டிவி ஆன் பண்ணாதான் உண்டு. உடனே என் மருமவா என் பேரனை தூக்கி வச்சுக்கிட்டு புக் ஆயிட மக்களே படிப்போம் அப்படிங்கிறா. அவ்வளோ நேரம் டிவி ஆஃபில் தான் கிடந்து வெளியே விளையாடிட்டு இருந்த பையனை நான் டிவி ஆன் பண்ண உடனே படிக்கவான்னு கூப்பிட்டுட்டு வரா பார்த்துடுங்க. எவ்வளவு நஞ்சு முடிஞ்ச புத்தி பத்தியலா? ஏன் அந்தால நீங்கள் நான் ஹாலில் தான் இருந்து பாக்கி நீ வெளியே இருந்து படிக்க வைன்னு சொல்ல வேண்டியதானே? நான் வெளியே இருந்து படிக்க வைன்னு சொன்னா போதும், உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே ஓட சொல்லிட்டாடோன்னு ஒரு பாட்டை பாடிடுவா. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் இல்லையாக்கா?
ஓவர் தான். என்ன பண்ண அவன் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நானும் பார்ப்பேன் அம்மா. காலையில இருந்து சாயங்காலம் வரை ரிமோட்டை அதுகிட்ட தான் இருக்கும் பாரு. நான் சாயங்காலம் டிவியை கிட்ட போய் இருந்தோன்னா ரிமோட்டை காணாது. எங்க தூக்கி ஒளிச்சு வைப்பாளோ அப்படிப்பட்டவா என் வீட்டில் இருக்கவா. யாதேசம் பார்த்த அளவில் உங்கள் வீட்டில் உள்ளவளும் எங்கள் வீட்டில் உள்ளவளும் ஒரே மாதிரி தான். ரெண்டையும் ஒரு தராசில் விட்டா ஒன்று போல வந்து நிற்கும். ஆமாம் ஆமாம். என்னத்தப்பா, நமக்கு நேரமே அந்த டிவி பாக்கியே தான். அந்த நேரம் கூட பார்க்கக்கூடாதுன்னு கட்டளை போடியாவப்பா. இவ்வளோளுக்கு இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போன புறவே வந்த உடனே உங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு பக்கம் பக்கமாக கதை சொல்லி அழுவேன். ஆமாம் ஆமாம். பாத்திமா என்ன தனியா வாரா? ஆமா பாத்திமா. பாத்திமா. எனக்கா? என்ன பாத்திமா தூரமாவா போயிட்டு வரா? கையில பைசா இல்லக்கா, அதான் வசந்திட்ட போய் ஒரு 1000 ரூபா கடன் கேட்கலான்னு போனேன். வீட்டுல இல்லையா? வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்காளோ? ரேவதிய மாமியாரை விட்டு கொண்டு விட போயிருக்காளாம். அதான் மாமியார் புலம்பிக்கிட்டே இருக்கு, பாத்துக்கிடுங்க. என்ன சொல்லியா பாத்திமா? அப்ப ரேவதி கிளம்பியாச்சா? ஆமாக்கா, கொண்டு விட போயிருக்குன்னு சொல்லிச்சு. ஆமா, ஏன் பாத்திமா கீதாவும் புஷ்பாவும் வெளியே போனவ, நீ கூட போகல? வெளியே போயிருக்கேவளா? அப்படியாக்கா? எனக்கு தெரியாதுக்கா. என்ன பாத்திமா சொல்லியா? அவ என்ற வெளியே வந்து உனக்கு தெரியாதா? சே, இப்படி ஆனாலும் அவ பண்ணக்கூடாது. அவ டூரு போயிட்டு வரத தோட்டத்தில் நல்லா பார்த்துக்கிட்டேல, அப்புறம் என்ன ஒன்று கூடாம போயிருக்கா? என்னன்னு தெரியலையே. எப்போ போனவக்கா? மத்தியானமே கிளம்பி போயாச்சு, இன்னும் வரல. அதான் நான் நீயும் போயிருப்பான்னு நினைச்சேன். இப்போ ஒன்று அங்கே தனியாக பார்த்தோன்னா அந்த கூப்பிட்டது பார்த்துக்க. என்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லலை பார்த்துக்கிடுங்கக்கா. என்னத்தப்பா, நீ என்னதான் கீதா மேலே பாசப்பட்டு இருந்தாலும் கீதாவுக்கு புஷ்பா கூட தான் ரொம்ப சுத்தையோடு பிடிக்கும்னு நினைக்கேன். ஏன்னா எங்கே போனாலும் அவளை தான் நம்ம கூட்டிட்டு தெரியா. இருந்தா இருந்துட்டு போட்டுக்கா, நம்ம என்னத்த சொல்லதுக்கு. அவங்க ஏதாவது வாங்க போயிருப்பாவளா இருக்கும். உங்ககிட்ட ஏதாவது கையில் காசு 1000 ரூபா இருக்குமாக்கா? ஐயையே, என்ன நம்பி ஒரு 5 பைசா கூட கிடையாதம்மா. நீ என்கிட்ட 1000 ரூபா கேட்கிய பாரு. பென்ஷன் வரது ஏதாவது இருக்குன்னா கொடுங்கக்கா, 2 நாளைக்கு திரும்ப குடிக்கும். நிஜமா இல்லம்மா? ஏக்கா உங்ககிட்ட? ஐயே, நான் 1000 ரூபா தாளை மாத்தினாவில்லையம்மா. அதுக்கப்புறம் நான் 1000 ரூபா தாளை பார்த்ததே இல்லை. நான் உங்ககிட்ட 1000 ரூபா தாளை கேட்கல. 2 500 ரூபானாலும் ஓகே தான், இல்லை 10 100 ரூபானாலும் ஓகே தான். ஐயே, என்கிட்ட பார்த்தே பல வருஷம் ஆகுமா. 500 ரூபா நோட்டு என்ன பச்சை கலர்ல இருக்குமா, நீல கலர்ல இருக்குமா, மஞ்சள் கலர்ல இருக்குமாம்மா? சரிக்கா, நான் பின்ன வாரேன். காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. பச்சையா மஞ்சையா ரோசா நிலத்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோட்டெல்லாம் கடன் கேட்குதுன்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு. சே, ஒரு 8 போய் வசந்திகா மாமியாரை பார்த்துக்கிட்டு வருவோமா, என்னாச்சு ஏதாச்சு நீ? பின்ன வாங்க போவோம். நம்மளே இங்க காசு பணம் இல்லாம இருக்கோம், அவன் நம்ம கிட்ட வந்து 1000 ரூபாய் கேட்க. அதானே, கதை நல்லா இருக்கு இல்லையா? சரி வாங்க. என்னது, போன யாரையும் இன்னும் காணல. போன இடம் என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியலையே. ரேவதிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை விட்டுட்டு வரானுளா, ஒருவேளை கூட்டிட்டு வரானுளா, என்னன்னு தெரியலையே. என்ன நிலை நின்றுட்டாளுவோம்மா. எப்பா, ஒரு 20 சென்ட்டுக்கு என்ன ஆட்டம் ஆடி ஆடுவ. என் பிள்ளை பாவம், இவ்வளோ 2 தான் ஓவரா துள்ளிட்டாளுவ. கவனிச்சுக்கிறேன். இனி மாமியார் என்னன்னு இவ்வளோட்ட நான் காட்டுறேன். என் பிள்ளைய மட்டும் அங்கே விட்டுட்டு வரட்டு, அதுக்கப்புறம் இருக்கு மாமியாரோட ஆட்டம் ஆரம்பமாகல. எக்கா எக்கா, இவ்வளோ யார் வந்திருக்காளுன்னு தெரியல. எக்கா கொக்கானி வர நேரம். உள்ள வாங்கம்மா, வாங்க. என்னக்கா, என்னாச்சு? என்னதான் பிரச்சனை? ஒரு மாதிரி இருக்கு எக்கா. எக்கா, அதான் ஏற்கனவே உங்களோட பிரச்சனையை சொல்லியிருந்தேன் இல்லையம்மா. இவ்வளோ 2 என்னத்தை தான் சொல்லி கொடுத்தாலோன்னு தெரியல. யார் 2 மோனோலாம் என் பிள்ளைய கொண்டு அங்கே விட போயிருக்கானுவேன். ஐயே, அப்படியா? என்னக்கா சொல்றிய? என் அத்தைக்கு தான் நீங்க சொல்லவும் செய்திய. அங்க அவளை நல்லா கொடுமைப்படுத்தியாவ, கஷ்டப்படுத்தியாவ. அப்புறம் எப்படிக்கா விட்டிய? நான் எவ்வளவோ சொன்னேன், அவ இங்கே இருக்கட்டும் எடுக்கட்டுன்னு. கேட்டானும் இல்ல. அப்படியே பொண்டாட்டிய பியாச்ச கேட்டுட்டு ஆடியானுவமா 2 பேரும். ரேவதிக மனசு என்ன பாடுபட்டிருக்கா. நீங்க ஒரு ஃபோன் பண்ணி தான் பேச கூடாதா? ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னாச்சு ஏதாச்சும் என்ன பிரச்சனையோ தெரியல பாத்துக்கம்மா. மனசே வருத்தமா இருக்கு. எக்கா, நீங்க அவளை கொண்டு விட போனாவ தெரியுமா? அப்ப கூடவும் நீங்களே போயிருக்கணும். நீங்க வீட்டுல இருந்தது தப்பு. நானும் வரேன்னு தான் சொன்னேன். என்ன விட்டுட்டு போயிட்டாவ. கார்ல 5 பேர் தான் இருக்க முடியும். நீங்க வீட்லயே இருங்கன்னு விட்டுட்டு போயிட்டாவமா. அப்ப போகும்போதே ஒரு பிளானோட தான் போயிருக்காவ. எப்படியாவது அவளை அங்க விட்டுட்டு வரணும் நீ. என்னக்கா? ஆமா,
எனக்கு இப்பதான் புரியுது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாவ. என்னாச்சுன்னு தெரியலையேம்மா. நீங்க வருத்தப்படாதீங்கக்கா. வேண்டாம், ஒரு எட்டு போய் பார்த்துக்கிட்டு வருவோமா இப்படி? வேண்டாம் வேண்டாம், வரட்டு ஒரு முடிவு தெரியட்டு, அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஆமா, அது நீங்க 20 சென்ட் கொடுக்கறேன்னு சொன்னதாலே வந்த பிரச்சனை இது. ஆமாம்மா, அந்த பிள்ளை கஷ்டப்படியாலே ஒரு 20 சென்ட் கொடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இந்த நிலைமை என்ன சண்டை? சரி, வருத்தப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், விடுங்கக்கா. என்ன பண்ண, இவ்வளவு 2 டைம் மாட்டிக்கிட்ட நாம்படிய பாடு இருக்கே. ஒரு காலம் கத்தாதுமா, ஒரு காலம் பத்தாது. நீங்க வருத்தப்படாதீங்கக்கா, ரேவதி கண்டிப்பா வருவா, புரியுதாக்கா? நீங்க வருத்தப்படாம இருங்க. ஆமாக்கா, எங்ககிட்ட ஃபாத்திமா சொன்னா நீங்க வருத்தப்பட்டு இருக்குதியானே. காதுல சொன்ன உடனே எங்களுக்கு ஒன்றும் கையும் ஓடல காலும் ஓடலக்கா, அதான் ஓடி வந்தோம். சரி, வருத்தப்படாம இருங்கக்கா. சரிம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே, கஷ்டமா இருக்கு. ஒன்றும் ஆகாது, நீங்க வேணா பார்த்துக்கிடுங்க. உங்க 2-3 போயிருக்கானு இல்லையா, கண்டிப்பா கூட்டிட்டு தான் வருவானு, வேணா பாருங்க. சரிம்மா. இழுவ எப்படியோ நினைச்சத சாதிச்சிட்டும் பாரு. ஆமாக்கா, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அண்ணனார் 2 கொண்டு விட்டுட்டு வருவானு. எப்படி நடந்துச்சு பத்தியலா? ஆமா இழுவ, பின்ன சும்மாவா? ரேவதிக மாமியார் எல்லாம் நல்ல பொம்பளை தான். இவாதான் அங்க இருக்க முடியாம அடிக்கடிங்க ஓடி வாரது, புரியுதா? அவ வாரது மட்டும் இல்லாம கலவிந்த சொத்தை தருவேன்னு சொல்லி ஆசை காட்டியிருப்பாக்கா. கூடுதல் வாரது அதுக்காக தான். ஐயோ எக்கா, என்ன சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா இழுவ, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, கிளவி எப்படி சமாளிக்குது? விடுங்க, அது 3 வந்து பார்த்துடுவானுவ. என்ன உங்க வீட்டு கதவு பூட்டி கிடக்கு? பூட்டி கிடந்துட்டாலும் உள்ள 2 கிளவியில இருந்து பேசிட்டு இருக்க, வேணா பாரு. எப்படிக்கா சொல்றிய? நம்ம மாமியார் யார்ட்டையாவது கதை பேசினா நம்மள கதவை பூட்டி போட்டுட்டு இருக்கோம், இல்லைன்னா தனியா இருந்த வீட பேடு திறந்துச்சுட்டு தான் இருக்கோம். அப்படியா? எனக்கு ஒரு பயமா இருக்குமா உள்ள போறதுக்கு. 3-2 வேற உள்ள இல்ல. கிளவி நம்ம மேல கண்டிப்பா கோவத்துல இருக்கோம். போன உடனே ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியலையே. ஆகட்டும், பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே. ஆமா, உள்ள போய் பாடு, உடனே கலவி சொல்ல. 60-20 வெல்லுமா உலகிலே. அதெல்லாம் பாடாதுக்கா, அதுவே இப்ப குமுறிக்கிட்டு இருக்கு. மூளை விட்டுட்டு வந்துட்டு அவனுக்கு தெரியும் போது கும்மாளம்தான், ஒரே கும்மாளமா தானே இருக்கும். இழுவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இழுவ. இந்த சந்தோஷத்தை எப்படியாவது கொண்டாடணும். ஆமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 20 சென்ட் யோசிச்சு பாருங்க, 1 சென்ட் 5 லட்சம் ரூபாய்க்கு போனாலும் 20 சென்ட். எப்பா, எவ்வளோ பணத்தை காப்பாத்திருக்கியோ. ஆமா இழுவ, ஆமா, கண்டிப்பா இதை கொண்டாடணும். சரிக்கா, சரி நைட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி ஆர்டர் போட்டுரு. ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் ஆமனா இழுவ, சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? ஆர்டர் தானே, போடியே. உங்க போன் அப்படியே தாங்க, உங்க போன்ல போடி. இருந்தாலும் இழுவ ஓவர்னா லட்சம் ரூபாயை காப்பாத்திரியும். ஒரு 2000 ரூபாய் யோசிக்க நீ. 2000 ரூபாய் தானே, ஆர்டர் போட்டு தாங்க, தின்னு. ஆளை பாரு, சங்கு கேப்ல சிந்து பாடிடுவாவ. வாசி சுவாரனா ஓயாம வீடு தேடி வர்றது. இழுவ ஓவரா பேசிட்டு போறானி. வாங்க அம்மா, உங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்து கொண்டாடணும்னு வந்தேன் இல்லையா, என்ன சொல்லணும். இழுவ முன்னாடி எல்லாம் இழுவையை ஈஸியா ஏமாத்தலாம், இப்ப ரொம்ப அலர்ட் ஆயிட்டா. போனா போகட்டு, எப்படியோ வராமலா போவா, அப்ப பாத்துக்கலாம். இழுவ எது எப்படியோ, எப்பா எப்படியோ ரேவதிக்கு எதுவுமே கொடுக்காம நல்லபடியா அவளை மாமியார் வீட்லயே கொண்டு சேர்த்தாச்சு. இனி ஒரே சந்தோஷம்தான். மக்களே, கேட்கணும்னு நினைச்சேன். மத்தியானம் சாப்பிட்டியாமா? சாப்பாடு எப்படி இருந்து? என்னம்மா, என்னைக்கும் சோறு குழம்பு பொரியல்னு தனித்தனியா தந்து விடுவிய, இன்னும் என்ன அது என்ன சாப்பாடு? அதுக்கு பேர் தாண்டி பிரிஞ்சி சாதம். எப்படி நல்லா இருந்துச்சா? எப்படி என்னத்தம்மா நீங்க அது என்னெல்லாம் போட்டிய? ஒரு மாதிரி பட்டை எல்லாம் கடிபட்டு இருந்துச்சு. ஆமாமாக்கா, யூடியூப்ல பார்த்தேன்டி பிரிஞ்சி சாதம் செய்வது எப்படின்னு. அழகா வந்துச்சு பத்துக்க, உதிரி உதிரியா இருந்து இல்லையா? இருந்து எல்லாரும் பிரியாணி பிரியாணின்னு எடுத்து சாப்பிட்டாவ. இதுவரை இப்படி செய்தது இல்லையாம்மா, இப்ப என்ன புதுசா ட்ரை பண்ணிருக்கு? ஆமாட்டி, இனி பாரு, கறி குழம்பெல்லாம் கொஞ்ச நாள் தான் தந்து விடுவேன், மற்ற நாள் எல்லாமே சாதம் தான் உங்களுக்கு. ஏன்
உங்களுக்கு வேலை சீக்கிரமா முடியுதோ? ஆமா, வேலை சீக்கிரமா முடியுது. இவ பார்த்தா பிள்ளை விதவிதமா சாப்பிட்டுட்டு போட்டுன்னு தந்து விடலான்னு பார்த்தா வேலை முடியுதான் லேகியா. இல்லம்மா, உங்களுக்கு வேலை ஈஸியா முடியுமோன்னு கேட்டேன். இல்லம்மாக்கா, வேலைக்காக நான் சொல்லல. டெய்லி விதவிதமா கொண்டு போனா உங்களுக்கு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. ஒரு நாள் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், புதினா சாதம், லெமன் சாதம், எவ்வளோ சாதம் இருக்கு. அத மாதிரி இது ஒரு பிரிஞ்சி சாதம். இனி அப்ப டெய்லி மதியம் வெரைட்டி வெரைட்டி தான் சாப்பிடுமோ? ஆமா மக்களே. எங்க மோனிஷாவை காணவே இல்ல. காலேஜ்ல இப்பதானே வந்தா. போ போய் துணி மாத்திட்டு வான்னு சொன்னேன். போயிருக்கா, இப்ப வருவா. ஏமா ஏமா, எப்படி நல்லா இருக்கா? ஆமா மக்களே, கரெக்டா இருக்கு இல்லையா? கரெக்டா இருக்குமா. என்னம்மா அவளுக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏன் எனக்கு எடுக்கலையா? அது இல்லாட்டி எப்பவும் அந்த ஒரே ஒரு டிஷர்ட்டே அடிக்கடி போட்டுக்கிட்டு தெரியா. அது இல்லாம அது வேற கிழிஞ்சு போச்சு. அதான் எனக்கு துணிக்காரர் வந்தார் இல்லையா, அவருக்கு 3 டாப் மட்டும் எடுத்தேன். ஓஹோ, ஏன் அப்ப மூத்த மூலங்களை மட்டும்தான் எடுத்து கொடுப்பீங்களா? எனக்கு எடுக்கலையா? எட்டி உன் சைஸுக்கு இல்ல, அவ சைஸுக்கு தான் இருந்து, அதனால ஒரு 3 போல எடுத்தேன். ஏமா சூப்பரா இருக்குமா, அதுவும் கலர் சூப்பர். ஏமா இப்படி பண்றிய? அவளுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு மட்டும் எடுக்கத்தோன்னு எனக்கு நல்ல கோபமா வருது. வாங்க சந்தை போய் எடுத்துட்டு வருவோம். அடுத்த வாரம் கொண்டு வர சொல்லியிருக்கேன்டி, அப்ப எடுக்கலாம். ஏன் அப்ப அவளுக்கு அடுத்த வாரம் சேர்த்து எடுத்துருக்க வேண்டியதானே, இப்ப மட்டும் அவளுக்கு ஏன் எடுத்து கொடுத்திய? சண்டை போடாதட்டி, உன் அக்கா தானே. ஆமா அக்கா, பெரிய அக்கா. இதே இது எனக்கு எடுத்துட்டு அவளுக்கு எடுக்காம இருந்தா அவ என்ன ஆட்டம் ஆடி இருப்பா? சங்கீதா எதுக்கிட்ட இப்படி கோபடியா? ரொம்ப நடிச்சாதானா? ஏன் உனக்கு எடுத்துட்டாவ இல்லையா, அந்த பந்தாவில தானே நீ நிக்கியா? அக்கா போட்ட பழைய ட்ரெஸ் அங்கதான் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து போடு போ. ஆமாட்டி, அவளுக்கு கொஞ்சம் பழைய ட்ரெஸ் நிறைய இருக்குல்ல, அதை நீ எடுத்து போடு. பழைய ட்ரெஸ் போடணுமா? இது என்ன நல்ல கதையாலியமா இருக்கு. என்னதான் சொன்னி அவளுக்கு போட ட்ரெஸ் இல்ல, அதனால தான் எடுத்து கொடுத்தேனே. இப்ப என்ன பழைய ட்ரெஸ் போடணும் என்கிட்ட சொல்றிய? அதுவும் இல்லாம அவளுக்கு பழைய ட்ரெஸ் நான் ஏன் போடணும்? நம்ம வீட்டுலன்னு இல்ல, எல்லா வீட்லயும் இப்படிதான். அக்கா யூஸ் பண்ண திங்ஸ தங்கச்சி கொடுப்பாவ, அண்ணன் யூஸ் பண்ண திங்ஸ தங்கச்சி கொடுப்பாவ, அப்படிதான். இது நம்ம வீட்டுல மட்டும் கிடையாது, எல்லாருக்க வீட்லயும் எப்படி எல்லாரும் பண்ணட்டு. ஆனா நான் அவளுக்கு துணியை போடவே மாட்டேன். ஓ இல்ல மக்களே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாமாக்க சட்டையை தான் நான் வீட்டுக்கு போயிட்டு தெரிவேன் தெரியுமா? எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. எனக்கு புது ட்ரெஸ் தான் வேணும். நான் அவளுக்கு பழைய ட்ரெஸ் ஒன்றும் போட மாட்டேன். எல்லா வீட்லயும் மூத்த பிள்ளைக்கு ஒரு நியாயமா, இளைய பிள்ளைக்கு ஒரு நியாயமா. வேற வீட்டுல உள்ள பிள்ளைய கேட்காம இருப்பாவளா இருக்கும், ஆனா நான் அமைதியா இருக்க மாட்டேன், நான் கேட்பேன். சே, அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு எடுக்கவே இல்லை. எட்டி புலம்பாத, அடுத்த வாரம் எடுத்து தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேண்டானா போ. என்னம்மா இப்படி புறமா பிடிச்சிட்டு போறா? உனக்கு எடுத்து வந்துட்டேன் இல்லையா, அதனால உனக்கு அப்படிதான் இருக்கும். எடுக்காதனால அவளுக்கு தான் அந்த வலி தெரியும். சங்கீதாவை பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் அவளுக்கு சேர்த்து எடுத்துருக்கலாம். அவரு கொண்டு வந்திருந்தா நான் ஏண்டி எடுத்துருக்க மாட்டேன். சரி, நாளை சந்தையில ஏதாவது எடுத்து கொடுக்கணும். என்னன்னா இழுவ கிளவி ஏன் இப்படி இருக்கு? வராது தெரிஞ்சிருக்குமோ? எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்ம இனிதானே சொல்ல போறோம். வருத்தத்துல இருக்காங்களாமா, வருத்தத்துல. கூப்பிடுன இழுவ. அத்தே அத்தே. வந்துட்டீங்களா? போனது என்னாச்சு? அவங்கள காணல. ரேவதி எங்க? ரேவதி என்ன வெளியே இருக்காளோ? பையனோட வேலை போயிட்டானோ? அவளை உள்ள கூட்ட வேண்டியதானே, ஏன் வெளியே நிக்கியா? ஆசைய பத்தியா? ரேவதி ரேவதி ரேவதி, உள்ள வா மக்களே. ரேவதி ரேவதி ரேவதி. அத்தே, அங்க யாரத்தே தேடுறிய? நாங்க 2 பேரும் இங்க தானே இருக்கோம். என்ன ரேவதி ரேவதின்னு இங்க இருந்து கூப்பிட்டா அங்க இருக்கிற ரேவதி கேக்குமா என்ன? என்னடா என்னடா உமா சொல்லியா? அட ஆமாத்தே, ரேவதிய பேசி சமாதானப்படுத்தி அவ மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம். அவ மாமியார் வீட்டுல வந்து விட்டுட்டு வந்தியலா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய அங்க நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு தானே இங்க வந்தா. என்ன உங்களுக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குமே? ஆமாத்தே, ரேவதிய கொண்டு விட்ட பிறகுதான் எங்களுக்கே நிம்மதி. பாவம், அங்க மாமியார் தனியாலியா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது அத்தே. உங்க மொவாதான் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கோச்சிக்கிட்டு வாரா. ஆமாத்தே, உமா சொல்றது கரெக்டு தான். ரேவதிக்கு ரொம்பவே முன்கோபம் பார்த்துக்கோங்க. அவங்க அத்தையாரு சொல்லும் போது பார்க்க பாவமா இருந்து, ரேவதி எல்லாம் அவங்க மாமியார்கிட்ட மாட்டிட்டு இருக்கல,
மாமியார் தான் ரேவதி கிட்ட மாட்டிட்டு இருக்கு. வாய் இருக்குன்னு ரொம்ப நீட்டாதுங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அடி பாவியலா, இத்தனூண்டு கடுவளவு சொத்தை கேட்டதுக்கு என் பிள்ளைய கொண்டு அங்க விட்டுட்டே வந்துட்டே இல்லையா? 20 சென்ட் உங்களுக்கு கடுகு அளவு இல்லையாத்தே? இருந்தாலும் ஒரு மனசாட்சியோட பேச வேண்டாமாக்கம். இங்க பாருங்கண்ணா, 20 சென்ட் 1 ஏக்கரும் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது என் விருப்பம். உங்கள்ட்ட கேட்டுட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதை கொண்டு அங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, இப்ப நிம்மதியா இருக்குதா உங்களுக்கு? உண்மையை சொல்ல போனா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரேவதி ஐயா மாமியார் விட்டு போயிட்டா. நீங்களும் உங்க 3 லிட்டு வந்துட்டிய. இனி நம்ம தான் ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. இங்க பாருங்கண்ணா, இந்த நாளை குறிச்சு வச்சுக்கிடுங்க. இன்னையில இருந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கன்னு மட்டும் பாருங்க. என்னத்தே சாபமா? நான் எதுக்குன்னு உங்களுக்கு சாப விட போறேன்? நீங்க பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிப்பிய. அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வந்தது அவ்வளவு சிரிப்பு இல்லையா? என்ன வசந்தி, மற்ற நேரம் எல்லாம் மூஞ்சில ஒரு ஈயம் ஆடாது, கொசுவும் ஆடாது. இப்ப என்ன நல்லா இழிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமாத்தே, ரேவதியை கொண்டு விட்ட சந்தோஷம்தான். பாப்போம்னா பாப்போம். இனி நீங்களா என் அம்மா வீட்டுக்கு போறேன், என் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பெட்டியை கட்டிட்டு நில்லுங்க. எப்படி போறீங்கன்னு நான் பாத்துக்கிட்டேன். என்னத்தே, இவ்வளோ நாளும் மறைமுகமா தான் தாக்கிக்கிட்டு இருந்திய, இனி என்ன நேரடி அட்டாக்கா? சொல்லுங்க அத்தே, சொல்லுங்க. ஆமாண்ணா, இனி எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரு பாத்துக்கலாம்னா. இவ்வளவு தூரம் நீங்க ஆயிட்டே இல்லையா? பாப்போம். அடுத்த வீட்டுக்கு கதை விட போறது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கேனா? இனி 2 பேருமே வருத்தப்படுவீனா? ஏன் இவகிட்ட மோதனோன்னு அந்த அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேன். எத்தே, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா டயலாக் பேசுறியத்தே. உண்மையை சொன்னா சினிமாவில் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்காத்தே. வாயை மூடிக்கிட்டு போங்கண்ணா, ரொம்ப ஆடாதீங்கண்ணா. ஆட்டத்தெல்லாம் அடக்குறேன். கோவத்தை பாரு. இனி மாமியார் நான் யாருன்னு காட்டுறேன். ஓகே அத்தே, காட்டுங்க. காட்டும்போது பார்க்கலாம். திமிரு பிடிச்சவளுவ. சாரி அத்தே, திமிரு பிடிச்சவளு இல்ல, அந்த திமிருக்கே பிடிச்சவளுவ. பார்க்கலாம்னா பார்க்கலாம். என்ன உமா, மாமியார் ஓவரா சவால் விட்டுட்டு போகுது. என்ன பண்ண போகுதோ யாருக்கு தெரியும்க்கா. அதுக்கு கூடவே பியாசனி நானும் வீரவசனம் எல்லாம் விட்டுட்டேன். இனி என்ன பாடுபட போறோமோ? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சும்மா ஜுஜிபி வேலை காட்டுதுன்னா ஜுஜிபி வேலை அப்படிங்கிறீங்க. ஆமா உமா, மூளை கொண்டு விட்ட குவாவத்துல நிக்குது, பாத்துக்கலாம் என்ன ஆனாலும். சரிக்கா. ஆனா ஒண்ணுக்கா, இனி ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும், புரியுதா? ஏன்னா அடிபட்டது இனி பாயும்போது ஸ்பீடா தான் இருக்கும். பாத்துக்கலாம் இழுவ, பாத்துக்கலாம், விட்டு. சரிக்கா, பின்ன நான் வாரேன். சரி உமா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.